திருத்தணி முருகன் கோவில் தலைமை அலுவலகத்தில் பெண் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடன் இணைந்த திருவலாங்காடு வடாரண்டேஸ்வர சுவாமி திருக்கோவில் முன்பாக சக்தி பிரியா என்ற பெண் தேங்காய் மற்றும் பழம் விற்பனை செய்வதற்காக திருக்கோவில் நிர்வாகத்தில் 11 லட்சம் பணம் கொடுத்து ஏலம் எடுத்துள்ளார். இவர் கடைக்கு அருகில் திருக்கோவில் புத்தகம், சாமி படங்கள் விற்பனை செய்ய ஏலம் எடுத்த சம்பத் என்பவர் திருத்தணி முருகன் கோவிலில் முன்னாள் பணியாளர் ஆவார். இவர் மீது போலியான கல்வி சான்றிதழ் திருக்கோவிலுக்கு கொடுத்து வேலைக்கு சேர்ந்ததால் பணி நீக்கம் செய்யப்பட்டவர் ஆவார். இந்த நபர் திருவலாங்காடு வடாரண்டேஸ்வர திருக்கோவிலின் முன்பாக படங்கள் மற்றும் விற்பனை செய்ய ஏலம் எடுத்துவிட்டு இதில் தேங்காய், பழம், பூஜை பொருட்கள் விற்பனை செய்து வந்துள்ளார். இப்படி விதிகளுக்கு புறம்பாக தேங்காய், பழம் விற்பனை செய்ததால் இவற்றினை விற்பனை செய்ய ஏலம் எடுத்த சக்தி பிரியா திருத்தணி முருகன் கோவில் நிர்வாகத்திடம் தொடர்ந்து புகார் செய்து வந்துள்ளார். இவற்றின் மீது நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் இருந்துள்ளனர். திருத்தணி முருகன் கோவில் தலைமை அலுவலகத்தில் தேங்காய், பழம் விற்பனை செய்ய ஏலம் எடுத்த சக்தி பிரியா மற்றும் அவரது உறவுக்கார பெண் சாந்தி ஆகிய இருவரும் எங்கள் வாழ்வாதாரம் போய்விட்டது, 11 லட்சம் பணத்திற்கு வட்டி கட்ட முடியவில்லை என்று கூறி திருக்கோவில் நிர்வாகம் ஏலம் எடுத்ததற்கான 11 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டை முன்வைத்து மண்ணெண்ணெயை எடுத்து வந்து இந்த பெண் அலுவலகம் முன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசாரும் திருக்கோவிலில் இருந்து அதிகாரிகளும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம் என்று மண்ணெண்ணெய் கேனை வாங்கி வைத்துக்கொண்டு சமரசம் பேசினார்கள். ஏலம் எடுத்த சக்தி பிரியாவிடம் ஆனால் சமாதானம் பேசுவதில் பேசிவிட்டு ஏலம் எடுத்த பெண்ணிற்கு நியாயம் பெற்று தராமல் இந்து சமய அறநிலையத்துறை திருத்தணி முருகன் கோவில் நிர்வாகத்தினர் நடந்து கொள்வதாக ஏலம் எடுத்த பெண் சக்தி பிரியாவின் உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். 11 லட்சம் கொடுத்து ஏலம் எடுத்த பெண்ணிற்கு ஏன் நியாயம் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் கிடைக்கவில்லை என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 7 Green News செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.